கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்கிறோம். யோவான் 21:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். திருப்பாதம் நாமே வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. திலை பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தாஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்த தாஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடுகின்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடுகின்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. மன மாற மாந்த நீரால மன வேண்டுதல் கட்டிடம். மன மாற மாந்த நீரால மன வேண்டுதல் கட்டிடம். எனதோலம் ஒற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். எனதோலம் ஒற்றி ஜெபித்தே இயேசுவே உமையாண்டிடுவேன். என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம். என்னை கைவிடாதிரும் நாதா, என நேர்ந்த நேரிடேனாம். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் தீந்திடுமே. திரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. உமை உக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க மடையேன். உமை உக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்க மடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமாம் கிரியை செய்திடாம். என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடம் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பிறப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பிறப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். பலர் தாளின முளைக்காலே பரம சியோன் மீதிலே. பலர் தாளின முளைக்காலே பரம சியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதரா மலை காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 15, 16, 17 3 ஏறக்குறைய சிமிலர் வசனம். இதை பல முறை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு அதனுடைய ஆழத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அப்பம் மீன் இரண்டு ஆழமான காரியத்தை நம்ம தியானிச்சாச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொரித்த மீன் அவர் சாப்பிட்டான்னு உங்களுக்கு நான் காமிச்சேன். அது உயிர் தெரிந்த சரீரத்திற்கு அடையாளம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளிலும் அதிகமாய் இன்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. இதுதான். இவையில என்ன ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்கறோம்னா, தமிழ்ல தான் இந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும், வேதத்தினுடைய ஆழத்தை பார்க்க முடியும். கிரேக்க மொழியிலும் இதே மாதிரி பார்க்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல வெறும் லவ் 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 அதோட முடிச்சிட்டாங்க. இவைகளிலும் அதிகமா, இவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட், வலை. நம்ம பார்த்தோம், ஆண்டவர்களை ஒரு மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிறவர்களை மனுஷர்களை பிடிக்கிற மாத்திரம். நான் திரும்ப பழைய வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப ஒரு வார்த்தையை நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம். அன்புங்கிறதுக்கு அகாபே, AJAPE, அகாபே. அகாபேங்கிறத புரிந்து கொள்றதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 34. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒரு அன்பு. இந்த அன்பு அகாபே அன்பா இருக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். அவருடைய ஸ்டாண்டர்ட். அதனாலே நீங்கள் என் சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஒரு அன்பா இருக்கும். இந்த அன்பா இருக்கிறது முடியுமா? முடியாது. முடியாது. கஷ்டமான காரியம். ஏன் இது கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிறது ஒரு சுயம். என்னையா இவர் சொல்லிட்டாரு, ஆனால் நான் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், இந்த பைபிள் கிளாஸ்க்கு வர மாட்டேன். இதுக்கு காரணம் சுயம். அந்த சுயம் இருக்கும்பொழுது அன்பால் அடிச்சு ஓடிப்படும். எவ்வளோ நன்மைகள் ஒருத்தர் மூலமா பெற்றிருப்பாங்க. ஆனால் அந்த அன்பு எப்ப அவுட் ஆகும்னா அது அவங்களுக்கே தெரியாது. சரி, இது அகாபே அன்பு. இத ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு புதிய கட்டளையாக சொல்லுகிறார். புதிய கட்டளையாக சொல்றார். வாசிப்போமா? யோவான் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த அன்புங்கிறதுல முதல் உங்களுக்கு அகாபே, அடுத்து எரோஸ்ங்கிறத நம்ம பார்க்க போயிடும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அன்பை மட்டும் தான் தியானிக்கிறோம். இது அகாபே அன்புனா பரலோக தேவனத்தில் இருக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு நமக்கு எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது அதிகாரம் 12வது வசனம், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பா இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை நம்ம ஒருத்தரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும். சரியாங்க? இந்த உதவி செய்ய சூழ்நிலையில நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம். அது அவங்க டோட்டலா மறந்துடுவாங்க. டோட்டலா மறந்து தங்களுக்கு வேற ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம கொடுத்த அன்பு எல்லாத்தையும் நினைச்சுவாங்க, மறந்துடுவாங்க. அது சூழ்நிலை, இயற்கை. அதை நம்ம செய்ய முடியாது, போராட முடியாது. சரி, இப்ப இந்த அன்புல ஒரு வார்த்தனத்தை காட்டுறேன். இதுக்குள்ள அகாபே அன்பு அப்படியே உள்ள வச்சிருக்கிறார். அகாபே அன்பு எல்லாம் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. இதுதான் ஹோல் பைபிள் அச்சாங்க. அதாவது அந்த இதை எடுத்தாச்சுன்னா எல்லாம் போயிடும். வாசிக்குமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும். இந்த விசுவாசத்திற்குள்ள என்ன வந்ததுன்னா அகாபே அன்பு வந்துடும். அது எப்படிங்க வருது? இன்னைக்கு என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா 2 பேரும் என்னை அதிகமா நேசித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னால புரிய வைக்க முடியாது, அந்த அளவு நேசித்தாங்க. ஒரு நாள் அவங்க எங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் எங்களை விட்டு போறேன்னு, எங்க அம்மாவுக்கு தெரியாது எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லி. ஆனா ஒன் டே தே லெஃப்ட் அஸ். ஆனா பரலோக தேவனுடைய அன்பு எங்களை கைவிடாதபடி இன்னும் காத்துவது. அதனாலதான் இங்க நம்ம பாக்குறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல். கெட்டு போறதுன்னு சொல்லுங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு குணாதிசயம். ஈஸியா கெட்டு போயிடுவாங்க. அவனை கொண்டு போய் நான் ஒரு பிராக்டிக்கலா சில காரியங்கள் அவங்க சொல்றேன். நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்றேன். குல்பர்கா மெடிக்கல் காலேஜில் இந்த சீனியர்ஸ் அங்கே படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை மாறிடுச்சு. அங்கே ஒரு ரூம் இருக்கும், அது சீட்டு விளையாடுற ரூம், துட்டு சீட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. கிளாஸுக்கு போக மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவசரமாக அவனுக்கு பாத்ரூம் வந்தானா ஒருத்தர் சொன்னாலே, இங்கே வரு நான் போயிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு சீனியர்ஸ் சாப்பாடெல்லாம் வந்துடும்.
இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க, சீட்டு விளாண்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு ரூம் இருக்கும், அந்த கஞ்சா இருக்கும், கஞ்சா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டுடைய கிருபையினால எங்களை ஆண்டவர் கெட்டு போகாமல் அங்க சேர விடாம கொண்டாந்துட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கெட்டு போகிற சூழ்நிலையிலிருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். புரியுது? அதான் கெட்டு போறது குறித்து யோவான் 3வது அதிகாரம் 16 நீங்க நம்ம பாக்குற ஒரு வார்த்தை அகாபே. ஸ்பெல்லிங் சொல்ல எழுதிக்கோங்க, AJAPE, அகாபே. இந்த அகாபேங்கிறது என்னன்னா எதிர்பாராத அன்பு. எதிர்பாராத அன்புனா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரியும், சரியா, அவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைப்பீங்க, சார் எனக்கு இது வேணும், எனக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்னதான் இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அந்த மனிதன் உங்களுக்கு அதை செய்வான்னு சொல்லி. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இந்த செய்தி சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரர், அவங்க பிள்ளைகள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. அந்த ஃபாரின்ல இருக்கிற இவரு கொடைக்கானல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. அது மிக அருமையான ஒரு வீடு, பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஏறக்குறைய ஒரு 5 ஏக்கர்ல நடுவில் எல்லாம் பாத்தீங்கன்னா, இது வந்து கற்பனை கதைகளை உண்மையை நடந்து சொன்னோம். அங்க ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு, அழகு ஃபென்ஸ், எக்ஸ்பென்சிவ் ஃபென்ஸ். ஏன்னா அவர் ஃபாரின்ல ஏகப்பட்ட ரூபா சம்பாதிச்சுட்டு அவர் ஓல்டேஜை கொடைக்கானல ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பையன், மனைவி இறந்தாச்சு, வேற யாருமே கிடையாது. அந்த பையன் பயங்கர கோடீஸ்வரனா அவன் இடத்துல இருக்கான், ஃபாரின்ல இருக்கான். இப்ப இவரு ஓல்டேஜ்ல வந்து ரொம்ப ஸ்டைலா வாழ்ந்துட்டு இருக்காரு, கார் வச்சிருக்கிறாரு, அப்படி ஒரு வசதி. அவர் வீட்டுல இல்லாத ஐட்டங்கள் கிடையாது. ஆனா நல்ல வயசானவர். அங்கிருந்து கொடைக்கானல இருந்து ஊருக்குள்ள வருவாரு, சர்ச்சில் வந்து சர்ச்சில் அட்டணும். அங்க ஒரு பெரிய பணக்கார பையன், ஆனா சரியான ரவுடி. அவன் இவரை பார்த்தான், இவர் சொத்தெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டோம்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப அன்பாக்கி, இவரு மனைவி பிள்ளைகள்லாம் வருவாங்க, அங்கிள் அங்கிள்னுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கிற அன்பு. நல்லா கேட்டுக்கோங்க, அகாப்பே அன்பு கிடையாது, இது எதிர்பார்க்கிற அன்பு. அப்படி ஒரு மேல அன்பை ஊத்திடுவாங்க. அப்படி அங்கிள் இன்னைக்கு நம்ம எங்க போவோம் அங்கிள்னு அவர் உடனே கூட்டிட்டு போக வேண்டியது, வீட்டில் கொண்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது, என்னன்னாலும் அவரை சந்தோஷப்படுறதும் சத்தம். இப்ப அவருடைய மரண நேரம் வருது. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் எல்லாத்தையும் இவங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இவர் இந்த பசங்க நினைச்சாங்க. ஆனா அவரு விவரமா என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத YMCA உமன்ஸ் அசோசியேஷன் ஒன்று, அவங்களுக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்தாங்க. அது எப்படி எழுதி கொடுத்தாங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இவரு இந்த பையன் ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்றது ஒரு சிலருக்கு பிடிக்கல. அவங்க மகனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, இவர் அப்பாட்டு இருக்கிற சொத்தை ஒருத்தன் ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்றான், நீ வந்துருக்கு. இவர் மறிக்கிற நேரத்தில் அண்ணன் மகேஷ் வாங்கி நான் உள்ள வந்தார். உள்ள வந்து எல்லாத்தையும் மாத்தி, இந்த சொத்து ஃபுல்லா எங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த YWC தான் போகணும்னு எல்லாம் எழுதியாச்சு. இந்த ஆட்டையை போட வந்தவனுக்கு பயங்கர கோபம். ஐயோ, இவ்வளவு நாள் நான் என்னுடைய அன்பை, அகாப்பை அன்பை நான் ஊத்துனேனே, ஆனா எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சுன்ட்டு உள்ள இருக்கிற ஃபென்ஸ், அங்க இருக்கிற ஒரு சைக்கிள், எதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து படி வந்துட்டாங்க. அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, எரியிற வீட்டுல உருவரை தான் ஆதாயம். இப்ப இந்த அன்புக்கு பேர் தான் என்ன அன்புங்கிறத எரோஸ், பாடி லவ். ஆனா ஆண்டவர் இந்த லவ் அவர் நம்மகிட்ட காட்டுறாரு. யோவான் 3:16 அவர் உங்கள்கிட்ட ஒரு வீடு, எஸ்டேட் எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பாராம கொடுக்குற அன்பு தான் அகாப்பை அன்பு. சரி, இதுல அடுத்த ஒரு செக்ஷனுக்குள்ள நாம வருகிறோம். அதான் முக்கியமானது. உங்களுக்கு அகாப்பை அன்பு. இவைகளிலும் நீ அதிகமா இடத்துல அன்பா இருக்கிறாய். அதற்கு ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். அன்புங்கிறது அகாபே, நேசிக்கிறது எரோஸ். சரி, இதனுடைய டெப்த்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிப்போமா? இப்ப ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு இதனுடைய அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப நம்முடைய ஆண்டவருடைய அன்பு என்ன அப்படின்னா, அந்த அன்புக்குள்ள என்ன இருக்குன்னா சட்டம் இருக்கு. அன்புக்குள்ள சட்டம் இருக்கு. இது எப்படிதான், இப்ப எல்லாத்துக்குமே அந்த ரூல்ஸ் வச்சிருக்கோம். ரூல்ஸ் இல்லாதே கிடையாது. இப்ப நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க, அங்கேயும் நிறைய ரூல்ஸ் இருக்கும். நீங்க அந்த மிருகத்தை நீங்க பாத்துக்கிடணும், எப்ப உங்களை அது கொல்லணும்னு தெரியாது. ஆனா இந்த ஆண்டோட ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் செய்த மனிதன் பரலோகம் போக முடியாது. அந்த பாவம் செய்த மனிதனுக்கிட்ட தான் அந்த அகாபே அன்பா கொடுக்கிறார். ஒரே பேரான குமாரனை யாரு கொடுக்கிறான்? பாவத்தில் வாழ்ந்த மனிதன் கொடுக்கிறார். சரி, இந்த மனிதனை ஆண்டவரால எங்க அனுப்பணும், ஆனா அனுப்ப முடியாது. அதான் நம்ம பார்க்கலாம். எங்க அனுப்பியிருக்கணும்?
நரகத்துக்கு அனுப்பிடணும். ஆனா 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், சரி 8வது வசனம். தேவன் நம்மேல் அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பாகவே இருக்கிற தேவனால அவர் பிள்ளைகளை நரகத்துக்கு இதாக பிரச்சனை. ஏன் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போறது அவரால் முடியாது. ஏன் அது முடியாது? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம ப்ளீஸ். ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அகாப்பை அன்பு. இந்த அகாப்பை அன்பு இருக்கிறதுனால தன் சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்கள் இதுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்யணும், தேவ நீதி கொண்டாடுற. இந்த தேவ நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஒரு வசனத்தை எடுக்கிறேன். இதுதான் அவனுடைய ரூல். ரோமர் 6வது அதிகாரம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தேவ நீதியில ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. பாவம் செய்தா எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ரத்தத்தை சிந்துகிறார். ரத்தத்தை சிந்தி என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கிற வல்லமை. அந்த ரத்தத்தை அவர் எப்ப அவர் சிந்த முடிஞ்சதுன்னா, அந்த அகாப்பை அன்பு இருந்தனால அவர் சிந்த முடிச்சு. இல்லைன்னு நினைச்ச முடியாது, அதை சிந்தவே முடியாது. அப்ப ரத்தம் சிந்தப்படுவதற்கு அந்த மிருகம் அடிக்கப்பட்டு சாகணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். எப்படி மரிக்கிறார்னா, அவர் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். இப்ப கடவுள் மனிதனா வர முடியுமா? முடியாது. இதுதான் கொஸ்டின். இது பெரிய ஒரு டிஸ்பியூட். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? மனுஷனா வந்தார். எதற்காக? அந்த தேவ நீதியை நிறைவேற்றது. தேவ நீதினா என்னன்றது திரும்ப சொல்றேன். ஒரு மனிதன் அவனாக பரலோகத்துக்கு போக முடியாது. அவனை கொண்டு போறதற்கு பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பணும். அது எப்படி அனுப்பினார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆச்சரியமான வசனம். சங்கீதம் 85வது அதிகாரம் 10வது வசனம். இங்க 2 வகையான குணாதிசயம் ஒன்னா சேருது. 2 வகையான குணாதிசயம். ஒண்ணு என்னன்னா, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபைங்கிறது ஒரு குணாதிசயம், சத்தியங்கிறது இன்னொரு குணாதிசயம். இது மனிதனுக்கு கிடையாது. கிருபைங்கிறது மனுஷனுக்கு கிடையாது. இது தேவனுடைய கிருபை. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒன்று நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்றை முத்தம் செய்யும். நீதிங்கிறது என்னன்னா, இங்க இருந்து பூமியில இருந்து வருது. சத்தியம் பரலோகத்திலிருந்து வருது. ஒன்றை ஒன்று சந்திக்குது. சந்திச்சு ஒரு மனிதனாக மாறி நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிப்போமா? யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியம் நமக்குள்ளே வாசம். ஏன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் கிருபை தேவை, நமக்கு தான் சத்தியம் தேவை. கிருபையும் சத்தியம் இருந்தா தான் நம்ம எங்க படியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சரி, இப்ப 2 காரியத்தை ஈக்குவலா காட்டுறேன். ஒரு பக்கம் தேவ அன்பு, ஒரு பக்கம் தேவ கிருபை. தேவ அன்பை நம்ம ருசிக்கிறதுக்கு தேவ கிருபை தேவை. கிருபைன்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் போடுகிற பிச்சை தான் கிருபை. உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு கிருபை மொத்த ரூபம் நான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தகுதி கிடையாது இந்த பைபிள் தூக்கு. உங்க முன்னாடி உட்கார்ந்து வசனத்தை சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் என்னை உங்க முன்னாடி உட்கார வச்சுட்டேன். ஒன்று. 2வது, என்னைக்கோ மரித்து நரகத்துக்கு. எனக்குன்னா நான் பாவ வாழ்க்கை வாழும்போது செத்து போயிருக்கணும். ஆனா அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து உங்க முன்னாடி உட்கார வச்சதுக்கு காரணம் கிருபை. 2வது தேவ அன்பு. அந்த தேவ அன்பை உங்களால் எப்ப புரிய முடியும்னா, அந்த கிருபை இருந்தா தான் புரிய முடியும். ஒரு தம்பி, சரி, அவன் இந்த ஒரு ஆள்கிட்ட பைபிள் ஸ்டடிக்கு வருவாரு. இப்ப காணாம போயிட்டார். ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், டாக்டர் நீங்க தேவ அன்புன்னு சொல்றீங்களே, எனக்கு அது புரியவே இல்லை. ஆண்டவர் என்னை நேசிக்கிறான்னு நல்லா எப்படி புரியும்? எனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன், எப்பா உங்க அம்மாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியுமா? ஆமா சார், டயபெட்டிஸ். அம்மாக்கு ஜூனைன் டயபெட்டிஸ். ஜூனைன் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரக்கிற செல்கள்லாம் இருக்காது. சின்ன வயசுல இருந்து அவங்க இன்சுலின் போடுவாங்க. இன்சுலின் போட்டு அவங்க வாழ்க்கையை வாழணும். அவங்க அம்மாவுக்கு
அவங்க அப்பா கல்யாணமே கட்டி வைக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா இந்த நான் சொன்ன பையனுடைய அப்பா ஒரு கோயில் குட்டியா இருந்தவர். நான் உங்க மகளை கட்டிக்கணும் ஃபார்வர்டா வந்தாரு. அவங்க அப்பா சந்தோஷம் கட்டி கொடுத்தாரு. அப்ப பிறந்த பையன் தான் இந்த பையன். நான் சொன்னேன், உனக்கு தெரியுமாப்பா, உங்க அம்மாவுக்கு பிள்ளை பெருக தகுதி கிடையாது. சார் தெரியும். ஒருவேளை உங்க அம்மா பிள்ளை பெற்றாலும் ஊனமுற்ற பிள்ளை தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும் சார். நீங்க நல்லா படிச்ச பையன். உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார், இதான் நீ 100% நீ யாருன்னா தேவ அன்புனால் வெளிப்பட்டிருக்கிற. இப்ப புரியுது சார் அப்படிங்கிறான். அதான் எல்லாருக்கும் இதை அப்ளை பண்ணும். ஆனா இந்த பையனுக்கு அம்மா ஜொனைன் டயபெட்டிஸ், கல்யாணமே ஆகாம அவங்க அப்பா நினைச்சாரு கல்யாணம் கட்டாம இப்படி இந்த பொண்ணு இருக்கட்டும், இருக்கிறவர் இருக்கட்டும், அப்புறம் செத்து போயிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அழகான ஒரு பையனை பெற்றுட்டு சில வருஷங்கள் வாழ்ந்து தாண்டாம இருந்துச்சு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ அன்பு தேவ கிருபை பிரிக்க முடியாது. இது உலக மனுஷனுக்கு இது புரியாது. யாருக்கு புரியும்? பேதுருக்கு புரியும். அதனாலதான் பேதுரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். உலக மனிதர்களுக்கு புரியாத காரியத்தை ஆண்டவர் பேதுருட்ட சொல்றார். அவர்களை போஜனம் பண்ணி பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா அன்பா இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய அன்பை நான் காட்டிட்டேன்ப்பா, நீ என்கிட்ட அன்பாயா இருக்க. அன்பா இருக்கிறது காட் ஸ்டாண்டர்ட், அன்பு அகாபே. ஆனா அதற்கு அவன் ஆமாண்டவரை நேசிக்கிறேன். அதனால அன்பெல்லாம் செலுத்த முடியாது ஆண்டவரே, என்னால என்ன செய்ய முடியும்? உண்மை நேசிக்கத்தான் முடியும். சரி, இது யாரால் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் எனக்காக மரித்தார் அப்படின்னு இருக்கு. எனக்காக, எனக்காகங்கிறது என்னன்றது இப்ப நான் காட்டப்படுகிறேன். இப்ப சுவிசேஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எனக்காக 3வது நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவிக்கிறது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதிய வாக்கியம் நமது பாவங்களுக்காக மரித்து, பவுல் தன்னையும் அந்த மக்கள் தமது, நான் சொன்ன எனது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்பை என்னால புரிந்து கொள்ள முடியுது. சரி, இப்ப இந்த ஒரு இன்டர்லிங்க்டான ஒரு காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? யோவான் 15வது அதிகாரம் 26. யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். அப்ப இந்த இன்டர்லிங்க்ல இங்க பிதா இருக்காரு, இயேசு இருக்காரு, மூவரும் சேர்ந்து இணைந்து செய்றாங்க. ஒரு சர்ஜரி இருக்கு, ஒரு ஆர்த்தோ சர்ஜரி. சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணா அது என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு அம்மா இருக்காங்க, வீட்டில் போய் தோசை சுட்டுட்டு வர்றாங்க, அது அவங்களாவே செய்துவாங்க, எல்லாத்தையும் தனியாக ஒரு ஆள் செய்துவாங்க. ஆனா இந்த ஆர்த்தோ சர்ஜரிக்கு என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் தேவை. அப்படித்தானே? பேஷண்ட் இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியுமா? அப்புறம் இது என்ன சர்ஜரி, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. ஒரு நெக்காஃபி பண்ணால் அதில் 2 டைப் இருக்கும், ட்ரொக்கான்டர், சப்காப்டர். ட்ரொக்கான்டர் சர்ஜரிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட், சப்காப்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு ஸ்டாஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாஃபுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூவை போடுறத விட்டானா அன்னைக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அத்துப்படியா இருக்கும். அப்ப அந்த சர்ஜன் வந்து என்ன செய்வாரு, வந்து டேபிள்ல உட்காரதுக்கு முன்னாடி அனஸ்தெட்டிஸ்ட் வருவார். அனஸ்தெட்டிஸ்ட் வந்து அசஸ் பண்ணிருப்பாரு, இந்த பேஷண்ட் ஆபரேஷன் தாங்குமா தாங்காது. அப்ப தாங்காது தாண்டுங்கிறத அவர் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிட்னஸ் பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு பக்கம் அனஸ்தீசியா கொடுப்பாரு. ஒரு தடவை நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அது அனஸ்தீசியா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் ரிவர்ஸ் ஆகவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. சார் சாரி சார், பேஷண்ட் டெத் ஆச்சுட்டார். ப்ரொசீட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம சோக முகத்தோட அந்த அனஸ்தீசியா, சார் நான் சொல்லிக்கிறேன் சார், நாங்கள் நைஸா ஓடி போயிட்டோம். எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் ஒரு சர்ஜரி. அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் அது வேற கதை.
ஆனா இங்க நம்ம பார்க்கிற பரலோக தேவன்ல 3 பேர் இணைந்துதான் இதை செய்யறாங்க. அதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். தேவ அன்பு எப்படின்னா மூவர் சேர்ந்து பாயிண்ட் இணையறாங்க பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம், பிதா வீட்டிலிருந்து நான் பிதாவை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனுப்ப போகிறோம். பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவராகிய சத்திய ஆவியாக தேற்றுவாங்க. சத்திய ஆவியாக தேற்றுவாங்க. அப்ப பாருங்க, திருத்தத்துல 3 நபர் இந்த ஒரு வசனத்தை பார்க்கணும். இணைந்து யார்ட்ட வராங்க? நமக்கு வராங்க. யார்? நம்ம ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. விட்டா நரகத்துல போய் பார்த்துக்கிறோம். சரி, அடுத்து ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 14வது அதிகாரம் 16வது 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றானா, அப்பா நீ ஆடுகளை மேய்க்கணும். ஆடுகளை மேய்க்கிறது ஒன்னால முடியாது. ஏன் ஒன்னால முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு இந்த பரிசுத்தாவினர் இருந்தா தான் உன்னால முடியும். பரிசுத்தாவினர் வர்றதுக்கு முன்னாடி பேதுருடைய நிலைமையும் பரிசுத்த ஆவியான வந்த பிறகு பேதுருடைய நிலைமையும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டும். பரிசுத்தாவினர் வர்றதுக்கு முன்னாடி பேதுரு இயேசுவை மறுதளிச்சுட்டு ஓடியே போயிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா இங்க வர, உனக்கு நான் பெரிய ஒரு விசேஷமான காரியத்தை உனக்கு கொடுக்க போறேன். யாருக்கு? பேதுருக்கு. ஏன்னா பேதுருட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி. வாசிப்பாமா, பேதுருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 16வது சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு வெளிப்பாடுங்க. வெளிப்பாடுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் திங்கட்கிழமை சொன்ன செய்தி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை தியானிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல நான் செய்த அதிசயத்தை போலன்னு சொல்லி சொல்றேன். அது 3 செய்தியில முதல் செய்தி சொல்லிட்டேன். 2வது செய்தி எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. மறுபடியும் அந்த பாலிஷ் கீலிஷ் போட்டு அதை பெருசாக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எனக்கு ஆவியான கொடுக்குற ரிலேஷன். எனக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த வெளிப்பாடு எந்த சீசனும் கொடுக்காம பேதுருக்கு மாத்திரம் கொடுக்கிறார். ஏன் பேதுருக்கு மாத்திரம் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேதுரு ஒரு பாதையின் வழியாக செல்லணும். அது என்ன பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம். பேதுரு போக வேண்டிய பாதை, அவர் ஆடுகளை மேய்க்கணும், அன்பை ருசிக்கணும், ஒரு பாதையை வச்சிருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம் 32வது வசனம், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துவாய். ஒரு அழகான குணப்பட்ட பண்ணா இந்த பாதையில போகணும். போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போற, அது எப்படி ஸ்திரப்படுத்தினார்? அது பேதுருக்கு மாத்திரம் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். வாசிப்போமா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கிறது லேசான காரியம் கிடையாது. ஆனா ஆவியானுடைய ஒரு வல்லமை இறங்கினதுனால இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்குது. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்ப இந்த மாதிரிலாம் ஆடவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு அகாபை அன்பை பார்க்கிறோம். இந்த அகாபை அன்பு எங்க இருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வருது. வசனத்தை திரும்ப வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 21வது அதிகாரம் 15. இயேசு போஜனம் பண்ணின பின்பு, போஜனங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப சொல்றேன். அப்பம் மீன் 2க்குள்ள ஆவியக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தேன். இனி இவங்க என்ன செய்யணும், உலகம் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். உலகத்தை பிரசங்கிக்க, உலகம் முழுவதும் சொல்லி பிரசங்கத்தை சுவிசேஷத்திற்கு இவங்களுக்கு என்ன தேவைன்னா, போஜனம் முன்பு இயேசு சீமோன் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளும் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர். அறிவீர்னா என்ன அர்த்தம்? காட் நோஸ். அந்த அன்பை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அந்த அன்பை கொடுக்கிற தேவனுடைய இருதயம் நமக்கு தெரியும். ஜெபிச்சோமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. அகாபே என்கிற அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.